எஸ்ஜேகே லிட்டில் பிரின்சஸ். எல்லாருமே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டொமேட்டோ ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ஆனியன், கர்ட், லெமன், அப்புறமா பிரியாணி பவுடர் எல்லாமே எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வந்து கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதே டம்ளரில் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நம்ம 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம தண்ணி வந்து ஊற்றிட்டோம். இது மூடி வச்சுக்கலாம், இது ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமா பட்டை, 5 லவங்கம், 1 ஸ்டாரு, அப்புறமா பிரியாணி இலை இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 பூண்டும் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். புதினா ரெடி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புதினா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். புதினா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா தக்காளி கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வானல் வச்சுட்டு வானல் நல்லா சூடாகணும். சூடாகிட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காயட்டும். நல்லா காய்ஞ்சிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டாரு, அப்புறமா பிரியாணி இலை, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு பிடிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதங்கணும். ப்ரௌனிஷ் ஆகணும். ப்ரௌனிஷ் ஆகிறது நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுங்க, ஸ்மெல் போகிற வரையும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச புதினா, கொத்தமல்லி அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிச்சம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம லாஸ்ட்டில் போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிட்டும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கிளறணும். நான் வந்து லைட்டாக கர்ட் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிச்சாலும் அது க்ளீனாக வந்துடும். பாருங்கள், நீங்கள் கர்ட் சேர்த்து பாருங்கள், அடி பிடிச்சி அது வந்துடும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
பாருங்கள் கீழே கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. அடி பிடிச்சாலுமே எல்லாம் போயிடும். அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அப்புறமா நான் கலர் வரத்துக்காக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறுங்க. அப்புறமா நான் ஹாஃப் லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்புறமா கர்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கர்ட் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அதையே கொதிச்சிங்கன்னா பாருங்கன்னா இந்த அளவுக்கு வரும். நல்லா கொதிச்சா நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வரணும். டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. நாங்கள் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்டு அப்புறமா அரிசி போடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு அப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா அரிசி போட்டுக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ரொம்ப பேர் ரொம்ப கலரி விட்டுருவீங்க. அது மாதிரி ரொம்ப கலரி விடாதீங்க. லைட்டாக கலருங்க. இல்லைன்னா அந்த அரிசி வந்து உடஞ்சிடும். உதிராக வராது. லைட்டாக கலரிட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நல்லா கிளறிட்டோம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா லாஸ்ட்டாக புதினா, கருவேப்பிலை எல்லாமே மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நம்ம டம் போட்டுடலாம். அப்போ தான் அந்த புதினா அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரைஸ்குள்ளே நல்லா இறங்கும். சாப்பிடும்போது தான் கிடைக்கும். நம்ம டம் போட்டுக்கலாம். டம் போட்டு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். டம் போட்டுருங்க. டம் போட்டு எடுத்துடுங்க. நாங்கள் 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ நாங்கள் எடுக்கிறோம் டம்மு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள் புதினா எல்லாமே அந்த அளவுக்கு நல்லா சுருங்கணும். பாருங்கள் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சி சாப்பாடு. பாருங்கள் ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்.